இந்த வீடியோவில் சைன் ஆஃப் ஆர்க் எப்படி சைன் ஆஃப் தீட்டாவாக கன்வெர்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒரு சென்டர் பாயிண்ட்டு, இதில் ஒரு வட்டத்தோட பெரிஃபரி, ஒரு கொஞ்சம் மட்டும்தான் நான் வரைஞ்சிருக்கேன், ஃபுல் சர்க்கிள் நான் வரையலை. ஒரு லைன் எடுத்துக்கலாம், இன்னும் ஒரு லைனு, இது ஆர்க்கு. இந்த ஆர்க்கோடைய இந்த போர்ஷன் 90 டிகிரியில் மீட் ஆகிற இந்த போர்ஷன் சைன் ஆஃப் ஆர்க்குன்னு பார்த்தாச்சு. டிகிரி சர்க்கிளுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தீட்டான்னு நம்ம நோட் பண்ணோம். இந்த தீட்டா வந்ததுக்கு அப்புறம் சைன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு இருந்த டேர்ம், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு முன்னாடி சைன் ஆஃப் ஆர்க்குன்னு இருந்துச்சு. தீட்டா வர்றதுக்கு முன்னாடி இது சைன் ஆஃப் ஆர்க்குன்னு இருந்துச்சு. தீட்டா ஏன் வந்ததுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது சைன் ஆஃப் தீட்டான்னு இது மாறுச்சு. இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னா, சைன் ஆஃப் ஆர்க்குங்கிறது சைன் ஆஃப் ஆங்கிள்னு மாறுச்சு. இந்த ஆங்கிளுக்கு தீட்டாங்கிறது ஜென்ரல் டேர்மாக கொடுக்கறது. இது லெட்டர்ஸ்லையும் சொல்லுவாங்க, சைன் ஏ, சைன் பி, இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ சைன் ஆஃப் ஆர்க்குங்கிறது சைன் ஆஃப் ஆங்கிளாக மாறுச்சு.